வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு புது ரெசிபி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா இந்த வயசில் இருந்தவெல்லாம் பண்ணிட்டு எல்லாருக்கும். புதுசாக இருக்கிற குழந்தைகள்லாம் கூட இப்போ நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கா. ஒன்றும் பெரிய இது இல்லை, சேமியா பக்கோடா. இந்த வறுத்த சேமியா, இது வறுத்த சேமியா இல்லைன்னா நீங்கள் நார்மல் சேமியா வாங்கியிருந்தேன்னா அதை வறுத்துட்டு யூஸ் பண்ணுங்க. இது நான் 200 கிராம் பேக்கெட் வாங்கினேன். இது 150 கிராம் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு நிறுத்தின்னு இருக்கேன் நான். தண்ணி நல்லா தலைக்கணும். தலைக்கிற தண்ணியில் இதை நம்ம போட்டோன்னா போகிறோம். இதில் 2 உப்பு போடலாம். தலைக்கட்டும் நல்லா. அதுக்குள்ளே இதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒன்று நல்லா பெருசாக இருக்குது, ஒன்று மீடியம். 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். 2 வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க, நீளமாக. ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. கடலை மாவு இதெல்லாம் நான் போட்டு கலக்கிறேன். அதுக்குள்ளே இது தண்ணி தலைக்கட்டும். ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா தலைக்கிறது பார்த்தேன்னா இதை போடுறேன். போட்டுட்டு அடுப்பை அணைச்சிடுறேன். ஜஸ்ட்டு இதில் இது சுடுற வெந்நீரில் இது ஊறினாலே போதும். இது கொஞ்ச நாளை ஒரு 10-15 நிமிஷம் இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பாக்கியெல்லாம் கலந்துட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி 2 உருளைக்கிழங்கு, ரெண்டு வெங்காயம், இப்போது ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கினது போட்டிருக்கேன். இஞ்சி ஒரு 1/2 ஸ்பூன் பொடி பொடியாக திருகினது, கொத்தமல்லி, இதுதான் வாசனைக்கே, அதனால் இதெல்லாம் நிறைய போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இது என்னென்னு கேட்டீங்கன்னா கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன். இது அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், 1.5 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். இது கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. இந்த சேமியாக்கும் சேர்த்து நம்ம இதில் போடணும். பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம். காரப்பொடி, கம்மியாக போட்டுக்கலாம், போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இப்போ முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இந்த சேமியாவை நம்ம நல்லா வடிகட்டிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இப்படி தண்ணி நல்லா இதாக இருக்குது, உள்ள நல்லா வெந்து, அதாவது இது நல்லா அப்படியே ஹீட் வாட்டரில் நல்லா கொதிக்கிற வாட்டரில் போட்டதுனால சாஃப்டாக எடுத்துருந்தது. இது நல்லா வடிகட்டிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்துடணும். நல்லா பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லா எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சாச்சு. ஸோ இது இப்போது நல்லா கொதிக்கிற எண்ணெய், இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி
ஃப்ளாட்டாக எடுத்துக்கோங்க. அந்த பக்கோடா மாதிரி இது போட முடியாது, உதுத்து விட்டு நீங்கள் எப்படி போடுறீங்களோ அப்படி தான் அது விழும். ஆனியன் பக்கோடா உங்களுக்கு அப்படியே உதுத்து விடலாம் கையிலேருந்து. இதில் கொஞ்சம் ஈரம் இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் கிள்ளி தான் போடணும் அதை. பட் இதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இந்த சேமியாலாம் வேறு எண்ணெயில் நல்லா வறுபடுறதுக்கும் அதுக்கும் கரன்னு இருக்கும். இதில் உங்களுக்கு எதான மசாலா வாசனை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா நீங்கள் படி சோம் ஆர் கரம் மசாலா பொடி ஏதான ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இப்படியே நல்லா இருக்கும். ஏன்னா அது வறுப்பட்ட சேமியாவுக்குன்னு ஒரு வாசனை உண்டு. அந்த சேமியா வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் உருளைக்கிழங்கு வேறு அதில் சேர்த்துருக்கோம். அந்த உருளைக்கிழங்கு அந்த வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப ஜோராக இருக்கும். இதெல்லாம் ஒரு சாட்டர்டே சண்டே ஈவினிங்ஸில் நீங்கள் டிவி பார்த்துட்டே ஜம்முன்னு சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு ஸ்நாக்ஸ். ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதாவது என்னென்னா, மாவு பேசிகிட்டே சூடான எண்ணெய் 2 ஸ்பூன் இதில் எடுத்து விட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதில் விட்டுருக்கேன். எண்ணெய் நீங்கள் விடலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சோடாப்பு போட்டுக்கணும். பட் அதுக்கு எண்ணெய் விடுறதே பெட்டர் என்ன கேட்டேன்னா. நல்லா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நாளை நீங்கள் வச்சுருந்தா கூட கிறிஸ்பாக இருந்துட்டுருக்கும். அதுக்கு தான் அந்த எண்ணெய் விடுறோம். எல்லாம் நல்லா ஓசையெல்லாம் அடங்கி நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்துருக்கு பாருங்க. இதுதான் கரெக்டான இது. கிறிஸ்பியாக நல்ல ஜோராக ரொம்ப நல்லாயிருக்கும். சேமியா பக்கோடா எல்லாத்தையும் போட்டுட்டு ஃபைனல் இது உங்களுக்கு காமிக்கிறேன். இது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கரெக்ட் முறுக்குன்னு இருக்கும். அந்த சேமியா நல்லா எண்ணெயில் புரிஞ்சுட்டுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.